தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் கோடை வெயில் வாட்டி வரக்கூடிய நிலையில் தற்போது கோடை மழையும் தொடங்கியிருக்கிறது. தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, குமரி மாவட்டங்களில் மே 12 கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. தமிழகத்தில் இன்று 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சடையாண்டி இணைகிறார். சடையாண்டி, விவரங்கள். தினங்களுக்கான முன்னறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி, தேனி, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை இருக்கக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் 12ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை பெய்யும் பொழுது 30 கிலோமீட்டர்லிருந்து 40 கிலோமீட்டர் வரை காற்றினுடைய வேகம் இருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தளவிற்கு அடுத்த 5 தினங்களுக்கான அறிவிப்பில் இயல்பை ஒட்டியே வெப்பநிலை பதிவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 2 டிகிரி செல்சியஸிலிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரை தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் வெப்பநிலை உயர்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நன்றி சடையாண்டி, விரிவான விவரங்களுக்கு.